யோசித்து பாருங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு வளர்ச்சி இந்தியாவை பார்க்க ஆசை? எல்லாருக்கும் ஆசைதான். ஆனால் அந்த வளர்ச்சி இந்தியாவை யூடியூப் வீடியோவிலும் ஷார்ட்ஸிலும் தேடினால் கிடைக்காது. கண்ணாடியை பாருங்கள், அங்கே தெரியும். இளைஞர்களின் முகத்தில் தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது. நாளை இந்த உலகையே வழிநடத்தும் ஒரு சூப்பர் பவராக இந்தியா மாறப்போகிறது. அந்த மாற்றத்தின் இன்ஜின் யார் தெரியுமா? நாம் தான். எதிர்கால இந்தியாவுக்கு இளைஞர்களின் பங்கு வெறும் பேச்சு அல்ல, அது நம் மூச்சு என்பதை புரிய வைக்க வந்துள்ளேன். எதிர்கால இந்தியா பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இளைஞர்கிட்ட என்ன இருக்கு? எதிர்கால இந்தியாவோட சாவியா? இல்லவே இல்லை. 24 மணி நேரமும் ரீல்ஸ் பார்க்குற ஃபோன் தான் இருக்கு. காலையில் எழுந்திரிச்சதும் சூரியனை பார்க்குறோமோ இல்லையோ, ஃபோன் டிஸ்பிளேவை தான் முதல்ல பார்க்குறோம். நாங்கள் தான் இந்தியாவின் தூண்கள்னு பெருமையாக சொல்லிட்டு ட்ரெண்டிங் ரீல்ஸ்க்கு ஆடியோ பண்ணிட்டு இருந்தா அந்த தூண்கள் சிட்டிசன்ஸ் தூண்களாக இருக்காது, நெட்டிசன்ஸ் தூண்களாக தான் இருக்கும். ஆனால் இதே சோஷியல் மீடியாவை வச்சு நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதுதான் அடுத்த ட்விஸ்ட். இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொந்தக்காரர் நிற்கிற ஸ்டார்ட் அப் சிஓக்கள்லாம் யார்? நம்ம ஊர் 2K கிட்ஸ் இளைஞர்கள் தான். ஐடி கம்பெனி வேலை மட்டுமல்ல, இன்னைக்கு விவசாயத்திலையும் டெக்னாலஜி புகுத்தி ஆர்கானிக் விவசாயம் பண்ணுற மாஸ் இளைஞர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஏஐ, ChatGPTலாம் வந்தால் வேலை போயிடும்னு எல்லாரும் பயந்தா அதே ஏஐ வச்சு எப்படி புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இதுதான் பஸ் புதிய இந்தியா. இப்படி ப்ரெசண்ட்டில் கலக்கிற நாம ஃப்யூச்சர் இந்தியாவோட ஹீரோக்களாக மாறணும்னா ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம அரசியல் சமூகம்னு வரும்போது மட்டும் வெறும் கமெண்ட் செக்ஷன் ஹீரோக்களாக மாறிடுறோம். ரோட்டில் ஒரு தப்பு நடந்தால் நேராக போய் தட்டி கேட்காம ஃபோனை எடுத்து வீடியோ பண்ணி ஹேஷ்டேக் போடுறோம். முடிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். எதிர்கால இந்தியாவுக்கு டிஜிட்டல் புரட்சி மட்டும் போதாது நண்பா, நேரடி புரட்சியும் வேணும். நம்ம 5G நெட்வொர்க் ஸ்பீடை விட நம்ம லட்சத்தோட ஸ்பீட் அதிகமாக இருக்கணும். நம்ம ஃபோன் பேட்டரி சார்ஜ் குறையலாம், ஆனால் எதிர்கால இந்தியாவுக்காக உழைக்கிற நம்ம எனர்ஜி குறையவே கூடாது. பார்வையாளர்களாக கைத்தட்ட போகிறோமா இல்லை வெற்றியாளர்களாக மேடையில் நிற்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாளை நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மக்கிட்ட இருக்காங்க. ஏஐ, ChatGPTலாம் வந்தால் வேலை போயிடும்னு எல்லாரும் பயந்தா அதே ஏஐ வச்சு எப்படி புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இதுதான் பஸ் புதிய இந்தியா. இப்படி ப்ரெசண்ட்டில் கலக்கிற நாம ஃப்யூச்சர் இந்தியாவோட ஹீரோக்களாக மாறணும்னா ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம அரசியல் சமூகம்னு வரும்போது மட்டும் வெறும் கமெண்ட் செக்ஷன் ஹீரோக்களாக மாறிடுறோம். ரோட்டில் ஒரு தப்பு நடந்தால் நேராக போய் தட்டி கேட்காம ஃபோனை எடுத்து வீடியோ பண்ணி ஹேஷ்டேக் போடுறோம். முடிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். எதிர்கால இந்தியாவுக்கு டிஜிட்டல் புரட்சி மட்டும் போதாது நண்பா, நேரடி புரட்சியும் வேணும். நம்ம 5G நெட்வொர்க் ஸ்பீடை விட நம்ம லட்சத்தோட ஸ்பீட் அதிகமாக இருக்கணும். நம்ம ஃபோன் பேட்டரி சார்ஜ் குறையலாம், ஆனால் எதிர்கால இந்தியாவுக்காக உழைக்கிற நம்ம எனர்ஜி குறையவே கூடாது. பார்வையாளர்களாக கைத்தட்ட போகிறோமா இல்லை வெற்றியாளர்களாக மேடையில் நிற்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாளை நமதே என்று கூறி விடைபெறுகிறேன்.